எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தோசை செய்ய போகிறேன். எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். நான் 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். இன்னொரு 1/2 கப்பு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் தடவிடலாம். மேலே எண்ணெய் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.